சொத்து உனக்கு இல்லைன்னாங்களா? சொத்தை ஏமாதிரி ஒன்னே போட்டுறாங்களா? நீ கொடுத்த பணத்தை வாங்கி சொத்து வாங்க தரங்கலாம் வாங்கி எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒன்னே பண்ணி உங்க காசு என்ன வந்து அவருக்கு வாங்கி போயிட்டாரு. சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தீர்வு இல்லாம நீ குழப்பா இருக்கிறாரு கணக்கு. என்ன ஒரு பத்திரகாலி வேண்டுதல் இருக்குதா? பத்திரகாலி மட்டும் வேண்டுதல் இருக்கா? ஏன் பத்திரகாலி வந்தா அப்ப என்னன்னு கேட்கும் போது பத்திரகாலி ஒரே வார்த்தை என் பையன் மாதிரி 500 ரூபாய்க்கு வச்சிருக்கான், சரி பண்ணி கொடுக்கணும். எவ்வளவு வாங்கணும் சொத்து? இப்ப என்ன சொல்றாங்க? சரி இப்ப பணத்தை வாங்கி சொத்து உன் பேர்ல கிரைய பண்ணிட்டாங்களா? பண்ணுங்க. உன் பேர்ல இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க? நீ கொடுத்த பணத்தை வாங்கி சொத்தை எங்க பேர்ல கொடுத்துருக்காங்களா? இப்போ உனக்கு அந்த சொத்துக்கு தடை இல்லாம இருக்குதா? இப்போ உனக்கு சொத்துக்கு தடை வேணுமா இல்ல பணம் வேணுமா? இப்போ உனக்கு தடை வேணுமா பணம் வேணுமா? கருப்பசாமி 1 கோடி ரூபாய்க்கு போகுது. 1 கோடி ரூபாய்க்கு போகுதுங்க. 1 கோடி போகுதா? பக்கத்துல எவ்வளவு தான்? பக்கத்துல எவ்வளவு தான்? அதான் 1 கோடி போகுது. நான் போய் பார்த்தேன். 1 கோடிக்கு போகுதா? நீ வாங்கி எவ்வளவு ஆகுது? 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப பணமா வந்தா 40 லட்சம் தான் வரும். நல்லா கேட்டு 40 கிலோ தான் வரும். அதிகம் புரியுதா? அந்த லட்சம் தான் வரும். அதே போல நம்ம பொறுமையா இது பண்ணி தடை வாங்கி பண்ணினா 1 கோடியே 10 லட்சத்துக்கு விற்கும். 1 ரூபா குறையாது. இப்ப நமக்கு ரூபாய் வேணுமா இல்ல தடை வேணுமா? தடை வேணும். சரி, 3 பேர் சிக்கலாமோ? கரெக்டா? நம்ம பார்த்தா 3 பேர் சிக்கல் காட்டுது. அந்த 3 பேர்த்துல எப்படி இதை வருவான் நான் பாத்துறேன். மீறி வந்து வெட்டுவேன் குத்துவேன். புரியுதா விளக்கம்? நான் வெட்டுவேன் குத்துவேன், இந்த காலை வைக்க கூடாது, இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு வேலையே போடுறாங்க. உண்மையா? உண்மையா? அப்படி நான் போய் அந்த இடத்துல போய் சுத்தி பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஓலை ஒன்று போகுது. ஓலை ஒட்டி இருக்குது. கரெக்டா? ஓலை ஒட்டி இருக்குது. கரெக்டா இல்லையா? அந்த பக்கம் ஒரு கரடு ஒன்று காட்டுது. உள்ள கரடு மாதிரி வரும். கொஞ்சம் லாபம் காட்டுது. தெரியல. ஆனா ஓரே காட்டுது. ஊழல் இருக்கு. நல்ல ரேட்டு தான். நல்ல இடம் தான். அதுல ஒரு போர் காட்டுது, ஒரு கிணறு காட்டுது. புரியுதா? 2 சர்வீஸ் காட்டுது. 2 போர்ல 1 போர்ல தண்ணி விட 1 போர்ல பாயிட்டு இருக்குது. தென்னை மரமும் காட்டுது. புரிய விளக்கம்? அதான் இது கரெக்டா? உண்மையா? அதான் அது 2 தடவை காட்டுது. அந்த ஓரை விட்டு சுத்தி வந்து ஒற்றை பாதை காட்டுது. இப்ப நம்ம வாங்கும்போது மெயின் பாதை வண்டி பாதை போகுது. அந்த மெயின் பாதை தான் அடைக்கிறாங்க. கரெக்டா? சொன்னதெல்லாம் கரெக்டா? ஆமா, நாமெல்லாம் இங்கதான் பார்த்துருவோம். அளவு போட்டு நிலத்தோட சர்வேரே பண்ணிவிடுவேன். சர்வேரு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்த வாரம் சொல்றேன் பாரு. உனக்கு தரத்தான் கொடுத்துறேன். இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா பணம் மட்டும் 40 லட்சம் வரும். நீ 40 லட்சம் போட்டுட்ட. புரியுத விளக்கம்? இப்ப தடையில 40 லட்சம் தான் கேட்பான். உனக்கு தடை வேணும்னா எப்படி பண்ணிக்கலாம்? பண்ணிக்கலாம். ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.